ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் பணியாரம். இந்த லாக்டவுன் டைமில் எல்லாருமே வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக ஸ்நாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஸ்டன்ட் பணியாரத்தை நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஊற போட்டாலே வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 கப்பு பச்சரிசி வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். 2 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு உளுந்து. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்லேயே உளுந்தையும் மெஷர் பண்ணி நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணிடலாம். ஒரு 1/2 hour சோக் பண்ணாலே போதுமானது. நமக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 1 or 2 hours கூட நம்ம சோக் பண்ணிக்கலாம். இப்போ மத்தியானம் லஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு கூட இதை ஒரு 1 hour சோக் பண்ண வச்சுட்டு நம்ம ஈவினிங் டிஃபனுக்கு இதை வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இது இப்போது நல்லா சோக்காக இருக்குது பாருங்கள். நம்ம ஊற போட்ட பச்சரிசி, உளுந்து, அதுக்கப்புறம் வெந்தயம், இதை வந்து ஒரு மிக்சியில் வந்து நம்ம கொஞ்சம் கோஸாக அரைச்சிக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் நல்லா ஈர்த்துட்டு இதில் போடுங்க. கொஞ்சமாக இதுக்கு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதே மாவை தான் வந்து காரம், ஸ்வீட் ரெண்டுமே பண்ண போகிறோம். அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி அரைக்கணும், தண்ணி ஆக்கிடக்கூடாது மாவை. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இது பாருங்கள், ஒரு தோசை மாவு பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இந்த மாவை 2ஆக பிரிச்சுட்டு இதிலே வந்து நம்ம வெல்லத்தை போட்டு நம்ம இன்னொரு வாட்டி அடிச்சுக்கலாம். இப்போது நான் மாவை 2ஆக பிரிச்சுருக்கேன். காரத்துக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இனிப்பு பணியாரத்துக்கு நம்ம வந்து வெல்லம், இந்த வெல்லம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் யூஸ்வலாக. அதனால் நான் அப்படியே போட்டு இதில் வந்து நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன் மிக்சியிலே. அப்படியே உங்களுக்கு வெல்லம் வந்து கொஞ்சம் மண் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக நீங்கள் வந்து அதை திக்காக ஒரு பாகு மாதிரி காய்ச்சிட்டு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் மாவு அரைக்கும் போது கூட கொஞ்சம் திக்காக அரைக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து நம்ம வெல்லத்தை காய்ச்சி ஊற்றும் போது அந்த தண்ணி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வெல்லத்தை போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்கு இதில் வந்து முந்திரி பருப்பும் தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை வந்து நல்லா நம்ம கொஞ்சம் நெய்யை ஊற்றி ரோஸ்ட் பண்ணி நம்மளோட இனிப்பு பணியார மாவில் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இடையா நட்ஸ், அந்த தேங்காய் வந்து வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட இனிப்பு பணியாரம். இதை இப்போ நம்ம இனிப்பு அந்த பேட்டரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கார பணியாரத்துக்கு இந்த மாவை எடுத்து வச்சுருக்கேன். அதற்கு வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் தாளிச்சிக்கிறதுக்கு எண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரியறதுக்கு முன்னால் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. அதனால் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு 1 or 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ வந்து சிம்மில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இது வதங்கினதுக்கப்புறமா மற்ற நம்ம இஞ்சி அண்ட் கருவேப்பிலை இதை கூட நம்ம ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம கேரட் திருவி போடலாம், பீன்ஸ் வதக்கி போடலாம். நம்மளோட வேரியேஷன் தான். நம்ம வீட்டில் என்ன காய் வச்சுருக்கோமோ, இப்போ இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் என்ன காய் அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி கூட நம்ம வதக்கி இதில் வந்து சேர்த்துக்கலாம். கேரட்னால் நம்ம பச்சையாகவே கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் கடைசியாக பெருங்காயம், ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளோட கார பணியாரத்து பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நான் அரைக்கும் போதே கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்ததுனால நான் தண்ணி ஆட் பண்ணல. ரொம்ப திக்காக அரைச்சிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கார பணியார மாவு, இது இனிப்பு பணியாரம், 2 பேட்டருமே வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பணியாரக்கல்லில் பணியாரம் ஊற்றிட வேண்டியதான். இப்போது பணியாரக்கல்லை ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் பண்ணிவிட்டு இனிப்பு பணியாரத்துக்கு வந்து கொஞ்சம் நெய்யில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஒரு ரொம்ப கம்மியான அளவு நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது சூடானதுக்கப்புறம் பணியார மாவை நம்ம ஆட் பண்ணிடலாம்.
ஒரு 3/4 வரைக்கும் ஆட் பண்ணுங்கள். அது வந்து வெந்தே இன்னும் கொஞ்சம் மேலே எழும்பி வரும். இந்த அளவுக்கு மேலே எழும்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம 3/4 ஆட் பண்ணதே. நம்ம அடுத்த சைட் டர்ன் பண்ணி விட்டுடலாம். நம்ம ரொம்ப கம்மியான நெய்யில் தான் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக நிறைய நெய் போட்டு சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ கம்மியான நெய்யிலே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த இனிப்பு பணியாரம். இப்போது வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் வந்து எல்லாத்துக்குமே திருப்பி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால. இல்லைன்னா நீங்கள் அந்த நெய்யிலே கூட நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா நம்மளோட பணியாரத்தை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான இனிப்பு பணியாரம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் 2 சைடுமே திருப்பிட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து வேக வச்சு அதுக்கப்புறமா எடுக்கணும் நம்ம. இப்போ அடுத்தது வந்து நம்ம கார பணியாரம் ஊற்றிக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஆயிலே கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நெய்யில் போடணுன்னா நெய் நம்மளோட விருப்பம்தான். இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம கார பணியார மாவு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த மாவுமே 3/4 ஊற்றினாலே போதும். கொஞ்சம் அது எலும்பி வரும். அதனால் ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க மாவு. அப்போ உங்களுக்கு வெளியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு கொஞ்சம் வேக விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஒரு சைடு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம வந்து டர்ன் பண்ணி விடுறோம். இதுவுமே கொஞ்சம் நல்லா 2 சைடுமே வேக வச்சு எடுக்கணும் நல்லா. இந்த பணியாரத்துக்கு வெங்காயமும் தக்காளியும் போட்டு கார சட்னி பண்ணுவோம் இல்லையா, அந்த சட்னி ரொம்ப ஆப்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அந்த சட்னி இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கார பணியாரமும் ரெடி பண்ணிட்டோம், இனிப்பு பணியாரமும் ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து நான் தேங்காய் சட்னி இருந்துச்சு எங்கள் வீட்டில், அதனால் அதோட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். அந்த கார சட்னி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.